இஸ்ரேல் தேசத்துல 3.5 வருஷம் மழை கிடையாது, தண்ணி கிடையாது. ஒரு கழுதைக்கோ குதிரைக்கோ தண்ணி இல்லை. ஆகாப் ராஜா எங்கெல்லாமோ தேடி பார்த்தான். தேசம் முழுவதும் இருக்கிற ஒரு கழுதைக்கும் ஒரு கழுதைக்காவது எங்கேயாவது புல்லு கிடைக்குமான்னு தேசம் ஃபுல்லா தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் எலியா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பலி செலுத்தினான். பலி செலுத்தி முடித்த உடனே நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலி செலுத்தி நடத்தி முடித்த உடனே, பலி முடிந்த உடனே 1 ராஜாக்கள் 18:41 பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பலி செலுத்தின உடனே என்ன நடந்தது? பெருமழையின் இரைச்சல். அதே போல பலி, இன்றைக்கு நாம் ஆடு மாடு பலி செலுத்துறது இல்லை, அதுக்கு பதில் ஆண்டவர் இயேசு பலியானதை நினைத்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறோம். அப்படி பங்கு பெறும் பொழுது நம்முடைய காதுகளிலே துணிக்கிற சத்தம் என்ன? ஆசீர்வாதத்தின் மழையின் சத்தம். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் பஸ்காவை பலியை எப்படி செலுத்தினாங்க தெரியுமா? இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே ஓடுறதுக்கு ரெடி ஆகுறதுக்கு நல்ல இடுப்பெல்லாம் நல்ல பெல்ட் எல்லாம் வச்சு கட்டி ரெடியா நின்னாங்க. எப்படி பஸ்கா முடிச்ச உடனே ஓடணும். உடனே எதுக்கு? அதனால கர்த்தருடைய பந்தி முடிஞ்ச உடனே ஆசீர்வாதத்தோடு எழும்பி ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப எந்திரிச்சு ஓடிடாதீங்க, இப்ப இன்னும் தொடர்ந்து செய்தி கேட்கணும். ஆமா, அதனால கர்த்தர் என்ன செய்வார்? இந்த பலி செலுத்தின உடனே பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. மழை எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதே போல பெரிய மழையின் இரைச்சல். இன்றைக்கு நாம் இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது ஆசீர்வாதத்தின் சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கட்டும். போகும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டே போக கர்த்தர் மகிமையான கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுள்ளுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படி, மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இயேசு ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா கொடுமையான வியாதிகள்ல இருக்கவங்களை நேரா போறாரு, எழுப்பி விட்டுறாங்க. எத்தனையோ வருஷமோ பல பாடுகள் மத்தியில இருக்கிற ஆட்களை ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார்? எழுப்பி விட்டாரு. ஓஹோன்னுட்டு கடந்துட்டு சீஷர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? மனுஷகுமாரன் பல பாடுகள் பட போறாரு. மனுஷகுமாரன் என்ன பட போறாரு? பாடுகள் பட போறார் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன உடனே இவங்களுக்கு சீஷர்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி முகம் மாறி போயிடும். இது என்னடா, அது இவ்வளவு நன்மை செய்யறாரு, இவர் போய் பாடுகள் பட போறேன்னு சொல்றாருன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, அங்க என்ன போட்டிருக்கு? ஆகாதவன் என்று தள்ளப்படவும். யாருங்க ஆகாதவன்? நட்சத்திரத்தை உண்டாக்குனவர் ஆகாதவரா? ஆனா அன்றைக்கு இருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து ஆகாதவன் என்று தள்ளி விட்டாங்களாம். யாரு? அவராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா அவரை பார்த்து என்னன்னு சொன்னாங்க? ஆகாதவன் சொல்லி சொன்னாங்க. யாரு? அவங்க யாரோ சொல்லல, நம்ம தான் சொன்னோம். அவரை மதிக்க தெரிஞ்சா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் லேட்டா என்ன செய்ய மாட்டோம், வரவே மாட்டோம். ஒரு சில கனவான்கள் கவனிக்கிறீங்களா? ஒரு சில கனவான்கள் என்ன செய்வாங்க? லேட்டா வருவாங்க. ஏன்னா அவங்க யாருன்னா ஆண்டவர் இயேசு கனவான்ல, அந்த இயேசுவாகிய கனவானை விட ரொம்ப பெரிய கனவான்கள் லேட்டா தான் வருவாங்க. ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப நிறைய தெரியும். அதனாலதான் இங்க என்னன்னு போட்டிருக்கு? மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும்
மூப்பராலும் வேத பாரகராலும் பிரதான ஆசாரியராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும். ஆனா இவங்களுக்கு பாடுகளை தான் கண்ணில் தெரியுமே தவிர 3ஆம் நாள்ல இயேசு உயிரோட எழுந்திருப்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இயேசு உயிரோட எழும்ப போறாருன்றது அவங்களுக்கு உடனே தெரியாது. ஆனா இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல தான் என்ன இருக்குது, நம்முடைய பாவமே விடுதலை பெற்றது இயேசுவின் உயிர்த்தெழுதலில். ஹல்லேலூயா. நான் 1 கொரிந்தியர் 15:17 என்ன போட்டிருக்கு தெரியுமா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்துட்டாருன்னா நீங்க உங்க பாவத்துல கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பாவத்துக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் இயேசு என்ன பண்ணிட்டாரு, சிலுவையிலே ஏற்று சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டபடியினால் நம்முடைய பாவத்திற்கு வேண்டிய பரிகாரத்தை நம்ம எந்த கோயிலையும் எந்த பஜனையும் பூஜையும் செஞ்சு நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய ஆண்டவர் இயேசு மனுஷனுடைய பாவத்திற்கு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நம்முடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்திலே இப்ப நான் செஞ்ச பாவத்துக்கு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படணும். பாவம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அதுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இங்க முன்னால இருக்கிற பிரதர் ரத்தம் சிந்தினார்னா என் பாவம் என்ன செய்யாது, போகாது. பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். He did no sin, he knew no sin, in him is no sin. பாவமே இல்லாதவர், பாவமாக்கப்பட்டபடியினால் நம்மை எல்லா பாவத்தின் தண்டனைக்கும் என்ன செய்து விட்டார், நீங்களாக்கி விட்டார். இப்போ அவர் பாடுகள் பட்டார். என்ன பாடுகள் பட்டார்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா 53:4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, வாசிங்க, யாக்கோபு 5:17 போட்டிருக்கு பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கவனிக்கிறீங்களா? எலியான்றவர் ஒரு பெரிய எங்கேயோ வானத்திலிருந்து வந்துடல. வேதத்துல என்ன போட்டிருக்கு, அவர் உங்களை என்னையும் போல சாதாரண பாடுள்ள ஒரு மனுஷன். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கருத்தாய் ஜெபம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு படிங்க. அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் மேல் என்ன செய்யவில்லை, மழை பெய்யவில்லை. ஒரு மனுஷன் போய் கருத்தா ஜெபம் பண்ணா, எதுக்கு, மழை பெய்யக்கூடாதுன்னு. அதனால 3.5 வருஷம் என்ன செய்யல, மழையே பெய்யல. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவர், மழையை கொடுக்கிறவர். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம், அந்த எலியா என்ன செஞ்சாரு, அந்தி நேரத்துல பலி செலுத்தின பொழுது, பலி செலுத்தின உடனே பெருமழையின் வெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம், பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறது என்று சொன்னார். இந்த பலி செலுத்தின உடனே அப்படின்னு என்ன அர்த்தம், இயேசுவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் நடந்த உடனே உங்க வாழ்க்கையில என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தேசத்துல எங்கெல்லாம் மழை இல்லாம வறட்சி இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் வாழ்விலே என்ன கிடையாது, வறட்சி கிடையாது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. சங்கீதம் 34:4-5 போட்டிருக்குது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். They that looked unto his faces were radiant. Hallelujah. Their faces were never been ashamed. அவர்கள் முகங்கள் ஒரு நாள் என்ன செய்யவில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த எலியாவை பத்தி எங்க போட்டிருக்கு தெரியுமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. அந்த எலியாவை பத்தி, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, அதுக்கு முன்னால பைபிள்ல எலியாவை பத்தி இல்ல, ஸ்ட்ரைட்டா திஸ்பியனாகிய எலியான்னு ஆரம்பிச்சிருச்சு. என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாகிய நான். சூப்பர் சூப்பர். என்னன்னா, ஆகாம் ராஜா முன்னால எலியா நிக்கிறாரு. எலியா நிக்கிறது யாரு முன்னால,
ஆகாப் ராஜா முன்னால இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை he was conscious of the presence of God. He was conscious of the presence of God. ஆண்டவருடைய சமூகத்தை பத்தி ரொம்ப கவனமா இருந்து என்ன சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாகி நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வார்த்தையின்படியே என்று இந்த தேசத்துல என்ன செய்யாது, பனியும் மழையும் என்ன செய்யாது, பெய்யாதுன்னு சொன்னான். ஆனா தேவனுடைய சமூகத்துல நிற்கிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருந்தது. அது மட்டும் இல்ல, அவன் சொல்றான், என் வார்த்தையின்படி இல்லாம இந்த ஊர்ல மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால என்ன செய்யல, 3 வருஷம் தண்ணியும் மழையுமே கிடையாது. இப்ப எங்கிருந்து சொல்றான் அவன், he was standing in the presence of God and he declared that. தேவனுடைய சமூகத்துல நின்று சொல்றான் மழையை பெய்யாது அப்படின்னா. தேவனுடைய சமூகத்துல நின்று இங்க இருந்து உங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்ம எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு மனசே என்ன செய்யாது, வராது. ஆனா இந்த கர்த்தருடைய பிரசன்னத்துல நிறைய பேர் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். தேவாதி தேவனுடைய மகிமையான சமூகத்தின் பிரசன்னத்திலே பல அற்புதங்களை பலர் பெற்றிருக்கிறார்கள். 2-3 வசனம் பார்த்துட்டு மறுபடியும் எலியா தேவனுக்கு முன்பாக நின்று என்ன நடந்ததுன்றதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். வாசிங்க மத்தேயு 15:25 படிங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கவனிக்கிறீங்களா? பணிந்துன்னு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை வணங்கி நின்றாள் என்று அர்த்தம். வணக்கம்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை வணங்குகிறேன் அர்த்தம். அதனாலதான் நம்ம சபையில யாரையும் என்ன செய்வதில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வணக்கம் சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். தமிழ் கலாச்சாரம் எடுத்துட்டு போட்டோம். ஆனா வணக்கம் சொன்னா என்ன சொல்லுங்க, காலை வந்தனம் சொல்லுங்க, இல்ல மாலை வந்தனம் சொல்லுங்க, குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லுங்க. வணக்கம்னா நான் உன்னை வணங்குறேன்னு அர்த்தம். நீங்க மறுபடியும் வணக்கம் சொன்னீங்கன்னா நான் உன்னை வணங்குறேன்னு அர்த்தம். விளங்குச்சு? அதனால பாஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் வணக்கம் சொல்ல மாட்டேன், நீ என்ன வணங்கவும் வேண்டாம், தயவுசெய்து எனக்கு வணக்கம் சொல்லாத. விளங்குச்சா? பாஸ்டர் வணக்கம் தயவு செய்து சொல்லாதீங்க. வணக்கத்திற்கு பாத்திரர் ஒரே ஒருவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வணக்கத்திற்கு வேறு யாருமே தகுதியோ பாத்திரமோ கிடையவே கிடையாது. அவர் ஒருவர் மட்டுமே வணக்கத்திற்கு பாத்திரர். இவன் என்ன பண்ணினா, இந்த கானானிய ஸ்திரீ வந்து, ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் அவளை சுகமாக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் இயேசு அமைதியா இருந்தார். கவனிங்க, பாஸ் அமைதியா இருந்தாருன்னு வச்சுங்க, கொட்ட இருக்கிற சகாக்கள்ல எழும்பி கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பாசை அமைதியா இருக்கிறாரு, இவளுக்கு மரியாதை கிடையாதுன்னுட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் உடனே அவர் அமைதியா இருந்தவொடனே ஏய் போ அப்படின்ட்டாங்க. போ 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 அப்படின்னு துரத்த ஆரம்பிச்சாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. நான் உடனே யோசிச்சேன், இது என்னடா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நாயின்ட்டாருன்னுட்டு. ஆனா நாயின் தான் சொன்னாரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா, நீ வந்து பிள்ளை கிடையாது. காலையில உங்க வீட்டுல சாப்பிட உட்காரும் போது உங்க வீட்டுல இட்லியோ தோசையோ கொடுத்தாங்கன்னா எவ்வளவு காசுன்னு கேட்டிருக்கிறியா? எவ்வளவு காசு கொடுக்கணும் கேட்டிருக்கிறியா? உங்க அம்மா இந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னைக்கா காசு வாங்குவீங்களா? இல்ல. அப்போ பிள்ளைகளுக்கு என்னது, அப்பம் இலவசம், ஃப்ரீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஈசனன்னு சொல்றாரு, ஏம்மா நீ என் பிள்ளையா இன்னும் மாறல, நீ என் பிள்ளையா மாறிட்டீன்னா உனக்கு என்னது, சாப்பாடு ஃப்ரீ, சுகம் ஃப்ரீ, எல்லாமே உனக்கு இலவசம். இந்த கானானிய ஸ்திரீ என்ன பண்ணிட்டா, ஆண்டவருக்கு முன்பாக வந்து வணங்கி கேட்டாள், பணிந்து கொண்டு கேட்டா, ஆண்டவரை சுகமாக்கம் சொல்லி. உடனே ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே அவ ஆண்டவருக்கு மேல ஸ்மார்ட்டா ஒரு பதில் சொன்னா, ஆண்டவரை நாய்க்குட்டிக்கு போட மாட்டான், சாப்பாடு சரிதான், ஆனா மேஜையில இருந்து கீழே விழும்ல, அதெல்லாம் நாய்க்குட்டி எடுத்து சாப்பிடுமே அப்படின்னு அவ சொன்னா. உடனே ஆண்டவர் இயேசு சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ போகலாம், உன் குமாரத்தி பிழைத்திருக்கிறாள் என்றார். அப்போ ஆண்டவரை பணிந்து கொண்டவளுக்கு ஒரு சுகம் கிடைத்தது. அடுத்தது இன்னொரு உதாரணம், மத்தேயு 8:2 படிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, the leprous man came and worshipped him.
வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். பாருங்க, குஷ்டரோகி என்ன பண்ணான்? இயேசுவை பணிந்து வணங்கி நின்றான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவனை சுகமாக்கிட்டார். இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்? நம்ம துதி செலுத்தி எல்லாம் பண்ணிட்டோம், இன்னும் என்ன செய்யல? பணிந்து அவரை ஆராதிக்கல. அதனால ஆராதிக்கும் போது என்ன நடந்தது? பிசாசு பிடித்திருந்த மகளுக்கு சுகம் கொடுத்தார். ஆராதிக்கிற நேரத்திலே குஷ்டரோகம் நீங்கிற்று. அதனால நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை பணிந்து கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? சங்கீதம் 95 சொல்லி இருக்குது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, ரைட், பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கிறதுக்கு முன்னால இந்த இன்னும் கொஞ்சம் வேத வசனத்தை பார்த்து முடிச்சிடலாமா? மறுபடியும் வந்துருங்க 1 ராஜாக்கள் 17. எலியா சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? மழை பெய்யாது என் வார்த்தையின்படி அன்றி நான் ஜீவன் உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாகிய நான் என்று ஆகாப் ராஜா முன்னால் நின்று, தேவ சமூகத்தின் பிரசன்னத்துல நான் நிக்கிறேன், என் வார்த்தையின்படி இல்லாம மழையை பெய்யாதுன்னு சொன்னான். தேவ சமூகத்துல நின்னீங்கன்னா, ஹலோ விளங்குச்சா உங்களுக்கு? மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டான். மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு கடைசியில நடந்த காரியம் என்ன? அது கடைசியில அவரே அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இப்ப யாருக்கு? எலியாவுக்கு சாப்பாடு தண்ணி கிடைக்கணும்ல, சொன்னவனுக்கே தண்ணி கிடைக்கல. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் சொன்ன உடனே, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கேரி ஆற்றண்டையில் போய் ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அடுத்த 6ஆம் வசனத்துல காக்கா என்ன பண்ணிச்சு? எலியாவுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சொல்லுங்க, அப்பமும் இறைச்சியும் எப்பெல்லாம் கொடுத்தாங்க? காக்கா எப்ப கொடுத்தது? காக்கா கொடுக்குமா? காக்கா பறிச்சிட்டு போவோம். அந்த காக்காவை வச்சு கர்த்தர் என்ன செய்ய வச்சாரு? கொடுக்க வச்சாரு. அடுத்தது, காக்கா தூய்மையான மிருகம் கிடையாது, தூய்மையான பட்சி கிடையாது, அசுத்தமான பட்சி. ஆனா அந்த காக்காவையே வச்சு கர்த்தர் என்ன செய்தார்? அதுல அப்படி என்ன அர்த்தம்? அதுல ஒரு புது உடன்படிக்கை அங்க இருக்குது. யார நீ அசுத்தம் என்று சொல்றியோ அவங்க எல்லாரும் கர்த்தர் பரிசுத்தமாக்குவார் என்று அர்த்தம் அங்க. விளங்கிச்சா? அந்த காக்காவை வச்சு என்ன செஞ்சாரு? காலையிலையும் மாலையிலையும் வேதத்துல சொல்லப்பட்ட முறையின்படி ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடணும்? பைபிள் கணக்குப்படி காலையிலையும் சாயங்காலமும். காலையிலையும் சாயங்காலமும் தான். அதுக்குன்ட்டு பாஸ்டர் காலைல சாயங்காலம் மட்டும் தான் சாப்பிட சொன்னாருன்னு பசியா நீங்க இருக்கணும்னு நான் சொல்லல. விளங்கிச்சா? காலையில வெளிநாடுகள்ல காலையில சாயங்காலம் சாப்பிடுவாங்க. ஆனா நடுவில் இங்க இது இருக்கும் பாருங்க, பிரெட் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு இஷ்டத்துக்கு வயிற்றுக்குள்ள அமுக்குவாங்கன்றதுக்கு அளவே இருக்காது. ஆமா, காலையிலையும் சாப்பிடுவாங்க, சாயங்காலம் சாப்பிடுவாங்க. காலையில பெருசா சாப்பிடுவாங்க, சாயங்காலமும் பெருசா சாப்பிடுவாங்க. இது கடையில என்னது? அப்பப்போ பிரெட் அங்க போயிட்டே இருக்கும் உள்ள. அதுக்கு கணக்கே கிடையாது. ஆமா, அது நம்ம லஞ்சை விட அது ரொம்ப பெருசாயிடும். காலையில அப்பமும் இறைச்சியும் எலியாவுக்கு, சாயங்காலம் அப்பமும் இறைச்சியும். அப்போ இதுக்கு இடையில ஏதாவது சாப்பிடணுமோ தண்ணி குடிக்கணுமோ என்ன செய்யாது? கிடைக்காது. ஏன்னா இவன் தானே சொல்லிட்டு வந்திருக்கிறான், என் வார்த்தையின்படி என்ன கிடைக்காது? மழையை பெய்யாது, பனியை பெய்யாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். சரி, என்ன ஆச்சு? கொஞ்ச நாள் ஆச்சு, இவர் அங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு பாருங்க, கேரி தாற்றண்டையில. அந்த தண்ணி வத்தி போயிடுச்சு. உடனே மறுபடி கர்த்தருடைய வார்த்தை வந்தது 8ஆம் வசனத்துல வந்துட்டு, நீ எழுந்து எங்க போ? சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு, ஹலோ, யாருக்கு? யார் சாப்பாடு கொடுக்க போறது? அதுவும் விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றார். பெரிய பணக்காரர்கிட்ட அனுப்புறேன் போன்னு சொல்லல. இங்க போன்னு சொன்னாரு. விதவை வீட்டுக்கு நான் அனுப்புறேன், அங்க போன்னு சொன்னாரு. விதவைனா கணவன் மரித்து போன, கணவன் இல்லாத ஒரு ஸ்திரீக்கு பேர் தான் என்னது? விதவை. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் தண்ணி கொண்டு வா அப்படின்னா. அந்த அம்மா தண்ணி கொண்டு வரன்னு போச்சு. உடனே போற வழியிலே ஒரு பாதிரியில் நிறுத்தி, என்ன பண்ணு, கொஞ்சம்
அப்பமும் கையில் எனக்கு கொண்டு வா அப்படின்னாரு. தண்ணி மட்டும் கொண்டு வந்தா பார்த்தாலும் கொஞ்சம் அப்பமும் கொண்டு வான்ட்டாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றா பாருங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் ஒரு பிடி மாவு தான் இருக்குது, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னா, இந்த சாரிபாத் ஊரில் உள்ள விதவைக்கு, யாருக்கு? தேவனாகிய கர்த்தரை அவள் அறிந்திருந்தாள். அதனால என்ன சொல்றா? உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவன் நான் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாகிய நான் சொன்னா, ஆனா அந்த மனுஷன் என்ன சொன்னா? நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னா, நான் அந்த தேவனாகிய கர்த்தரை பார்த்து தான் வாழ்றேன்னு சொல்லிட்டா அவ. ஆனா என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா இந்த தீர்க்கதரிசி கிழவன் பயங்கர கடுமையான ஆளுங்க. அந்த ஆளு என்ன சொன்னாரு பாருங்க. அந்த அம்மா அதோட மட்டும் சொல்லி நிறுத்தல. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? கலயத்தில், பானையில் ஒரு பிடிமா, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, அதான் கடைசி சாப்பாடை சாப்பிட்டு அதுக்கு மேல சாப்பாடு இல்லை, நம்ம செத்துதான் போகணும்னு சொல்லிட்டு போய் பொறுக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டார். தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி அதையும் என்னன்னு சொன்னாரு? நாங்க ஒருவேளை சாப்பாடு தான் இருக்குது, சாப்பிட்டு சாக போறோம்னு சொன்னதுக்கு எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் எனக்கு என்ன பண்ணு, நீ சொன்ன மாதிரியே போய் செஞ்சிட்டு முதல்ல எனக்கு எடுத்துட்டு வான்னா. யாரு? தீர்க்கதரிசி. எலியாவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சின்னதா பண்ணி கொண்டு வாங்கிட்டாரு. நீங்க கொடுப்பீங்களா? எங்க உங்க வீட்டிலேயே சாப்பாடுக்கு வழி இல்லை, அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டா கொடுக்க மனசு வருமா உங்களுக்கு? இப்ப கேட்டா கொடுக்கறேன்னு வைங்க, ஏன்னா சர்ச்சில் கேட்கறேன் பாருங்க, அதை நல்லா சொல்லுவீங்க. நிஜமான வாழ்க்கையில முடியுமா? கஷ்டமான காரியம்தான். ஆனா என்ன சொன்னா அதோட, ஆனா தீர்க்கதரிசி அதோட நிறுத்தல. இருங்க, இன்னொரு வார்த்தை அவர் சொன்னார் பாருங்க. ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய ஆயத்தம் பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். சரி, ஆனா இவர் என்ன சொல்றாரு? உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம்னாரு. ஏயா, ஏற்கனவே ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொல்ற, நீ என்னன்னா எனக்கு அதை கொடுத்துரு, உனக்கு உன் குமாரனுக்கு பண்ணலாம், எங்கந்தியா பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஆனா தீர்க்கதரிசி அதோடு சொல்லி நிறுத்தல. இன்னொன்னு என்ன சொன்னாரு பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில், அது மட்டும் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க, ஆனா கொடுக்க மனசு வராது. ஆனா அப்ப எலியா ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. கர்த்தர் தேசத்துல மழை பெய்ய பண்ற வரைக்கும் பானையில என்ன செய்யாது? மாவு செலவழிந்தே போகாது, கலசத்தில் என்ன செய்யாது? குறைந்து போவதும் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட பாக்கெட்ல கடைசி 100 ரூபா, கடைசி 5 ரூபா தான் இருக்குதுன்னு சொல்றியா, அதை எனக்கு கொடுத்தனேன்னு தீர்க்கதரிசி வாங்கி பறிச்சிட்டு போனாருன்னா என்ன நடக்குமா? உன் பாக்கெட்ல காசு குறைஞ்சே போகாது, நீ எடுக்க 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 என்ன செய்யுமா? வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசி அப்படி சொல்றாரு ஒரு ஆசீர்வாதத்தை. ஆனா முதல்ல சொன்னது ரொம்ப கெடுபிடி. என்ன கெடுபிடி? இருக்கிறதுல முதல்ல சின்னதை பண்ணி எனக்கு கொடுத்துரு, அதுக்கு பின்னால உனக்கும் பையனுக்கு செய்யலாம் அப்படின்னாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தர் தேசத்துல மழை பெய்ய பண்ற வரைக்கும் பானையில மாவு குறையாது, கலசத்துல என்ன செய்யாது? குறைஞ்சே போகாதுன்னு சொன்னார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேணும்? வேணுமா வேண்டாமா? குறைஞ்சே போகாது. ஆமென், ஹல்லேலூயா. எடுக்க 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 அள்ள அள்ள குறையாதது, எடுக்க எடுக்க குறையாதது, அள்ள அள்ள குறையாதது, எடுக்க எடுக்க குறையாதது. ஆண்டவரின் ஆசீர்வாதமே, ஆண்டவரின் ஆசீர்வாதமே, அள்ள அள்ள குறையாதது, எடுக்க எடுக்க குறையாதது. மைனர்ல பாடிட்டு இருக்கேன். அள்ள அள்ள குறையாதது, எடுக்க எடுக்க செலவாகாது, எடுக்க
எடுக்க செலவாகாது. ஆண்டவரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தந்தீருமே. ஆண்டவரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தந்தீருமே. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எத்தனை நாள்? ஒரு நாளோ 2 நாள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.5 வருஷம் மழை பெய்யற வரைக்கும் 3.5 வருஷம் என்ன செஞ்சாங்க? எலியாவும் சாப்பிட்டாங்க, அந்த ஸ்திரீயின் வீட்டிலையும் சாப்பிட்டாங்க. ஆனா எலியா என்ன சொன்ன? பானையில் மாவு என்ன செய்யாது? குறையாது. மாவு யாரை குறிக்கிறது? எங்கெல்லாம் மாவு வருதோ அப்பம் வருதோ அதெல்லாம் வேதத்துல ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. எங்கேயாவது இயேசுவை குறைப்படுவாரா? இயேசு ஒரு நாளும் குறைபட போறதே கிடையாது. குறைவு வைக்க போறதும் இல்லை. மாவும் குறையாது, பரிசுத்தாவின் எண்ணெயாக அபிஷேகமும் என்ன செய்யாது? குறையாது, கூடிக்கொண்டேதான் போகும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் குறைவு வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன நடந்தது பாருங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். கவனிக்கிறீங்களா? இப்படிலாம் நடக்கும்போது அந்த அம்மாவுடைய பையனுக்கு ஒரு வியாதி வந்து போச்சு. அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவிடை நோக்கி தேவன், இப்ப கவனிங்க, இது கொஞ்சம் முக்கியமான கருத்து. இப்படி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எலியாவும் அந்த அம்மாவும் அந்த மகனும். அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்து சாகர நிலைமைக்கு வந்துட்டான். அப்போ அந்த அம்மா என்ன சொல்றா பாருங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, உமக்கு எனக்கு என்னையா, ஏன் இங்க வந்த? என் அக்கிரமத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்த அப்படின்னு கேட்கிறா. ஹலோ, சம்பந்தம் இல்லாம என்ன சொல்றா? பையனுக்கு நோய் வந்து போச்சு, என்னன்னு சொல்லி கேட்கிறா. தீர்க்கதரிசி, நான் செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்துறதுக்கா வந்த. விளங்கிச்சா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியமோ இல்ல நோயோ பலவீனமோ வந்துட்டா உடனே உன் மனசு என்ன சொல்லும்? நீ அந்த வயசுல இருக்கும் போது இந்த அக்கிரமத்தை நீ பண்ண ஞாபகம் இருக்குதா அப்படின்றது மனசு சொல்லும். அததான் இங்க நடக்குது. என் அக்கிரமத்தை ஞாபகப்படுத்துறதுக்கா வந்தேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? உன் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நீ நினைக்காதன்னு சொன்னார். ஏன்னா ஆண்டவர் இயேசு எபிரேயர் 8:12 சொன்னார், நானே உன் அக்கிரமத்தையும் பாவத்தையும் என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறது இல்லைன்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, என் பாவத்தை கர்த்தர் நினைக்க மாட்டாரு. ரைட், போய் ஜாலிய பாவம் செஞ்சுக்கலாம், அவர் தான் நினைக்க மாட்டாரு அப்படின்னு உன் மனசு சொல்லிச்சுன்னா நீ எவ்வளவு மகா மட்டமான ஆளு, உன் புத்தி எவ்வளவு கெட்டு போய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் பாவத்தை, எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சாருன்னா அர்த்தம் என்னன்னா, நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் நம்ம செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போற பாவம், எல்லா பாவத்தையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எல்லா பாவத்துக்குரிய தண்டனை இயேசு சிலுவையில் என்ன செய்து விட்டார்? சுமந்து விட்டார். பாருங்க, இவ என்ன சொல்றா? என் பாவத்தை ஞாபகப்படுத்துறதுக்கா நீ வந்த. அப்படின்னா அவ என்ன நினைச்சிட்டா? இவ செஞ்ச, என்னைக்கோ செஞ்ச இவ செஞ்ச பாவத்தினாலதான் அவ குழந்தைக்கு சாவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டா அவ. அதனால உங்க பாவத்தினால உங்களுக்கு பலவீனமோ சாபமோ வர வேண்டிய அவசியமே இல்லை. விளங்குச்சா? என்னைக்கோ செஞ்ச பாவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்தமாக்கினபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி முற்றிலுமாக நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தான் முன் செய்து வந்த பாவத்தை, மன்னிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான்னு பேதுரு சொன்னார். முன் செய்த பாவங்கள் அற சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. அதனால நீங்க சுத்திகரிக்கப்பட்டதை மறக்காதீங்க. எங்க இருந்தாலும் நீங்கள் நானே யாரு? மன்னிக்கப்பட்டவர்கள். எங்க பரலோகத்துல யாருங்க இருப்பாங்க? பாவம் செய்யாதவங்கள. அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? பரலோகத்துல யார் இருக்கிறாங்க? மன்னிக்கப்பட்டவர்கள். ஆமென். பாவம் செய்யாதவங்க இல்ல. பரலோகத்துல யார் இருக்கிறது? மன்னிக்கப்பட்டவர்கள். மன்னிக்கப்பட்டவங்க எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. ரைட். இப்ப அடுத்து என்ன நடந்தது? அங்க தீர்க்கதரிசி அதுக்கு மேல இங்க பாருங்க, அவன் என்ன சொன்னான் பாருங்க. கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால், யாரு? ஆண்டவரே, ஏன் சாகடிச்சிட்டீங்கன்னு கர்த்தரை சொன்னான். ஆனா கர்த்தர் என்ன செய்யறது இல்ல. யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது கரெக்டா? கரெக்டாங்க. அது கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார். ஆனா எடுத்தது யாரு? சாத்தான் எடுத்தான்றது நமக்கு தெரியும், ஆனா யோபுக்கு தெரியாது. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்லிட்டார். அதே மாதிரி இங்க எலியாவும் சொல்லிட்டார், ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு கொடுக்கிற இந்த அம்மாவுடைய மகனை சாகடிச்சிட்டீங்களே அப்படின்ட்டார். அதோட கூட இடத்துல, ஆனா அப்படி சொன்னாலும் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணான் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவை, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. எங்க பழைய ஏற்பாடுல இதுக்கு முன்னால செத்த ஆளை யாருமே உயிரோட எழுப்பினதில்லை. ஆனா இந்த தீர்க்கதரிசி சாவு மேல விழுந்து ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி என்ன பண்ணாரு? அந்த குழந்தையை எழுப்பி விட்டார். இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு இயேசுவின் நாமம் கிடையாது, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பார்த்ததும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு எலியாவிட கோடி மடங்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை தந்து அவரை போல நாம் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எலியா எழுப்பி விட்டுட்டார். எலியா எழுப்பி விட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்போ பையன் செத்து போய் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தான் நீ தேவ மனுஷன் நான் நம்புறேன்னா. ஆனா எப்போ தெய்வனுடைய மனுஷன் சொல்லி தெரிஞ்சிருக்கணும்? பானையில எப்போ மாவு எண்ணெய் குறையிலையோ அப்பவே இவளுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தேவ மனுஷன் தெரிஞ்சிருக்கணும். இவ எதை பார்த்துக்கிட்டு இருந்தா? தன்னுடைய பாவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அதனால இது நடந்துருமோ அது நடந்துருமோ. ஹலோ, கவனிச்சிங்களா? நீங்க என்னைக்கோ செஞ்ச ஒரு பாவத்தை சாத்தான் வந்து ஞாபகப்படுத்தினாலும் சொல்லுவான், ஏய் அது அன்னைக்கு அங்கேயே போயிடுச்சு. எங்க போச்சு? பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். ஆமீன். என் வாழ்க்கையில யாரு கிடையாது? பழைய மனுஷன் கிடையாது. ஆமீன். உங்க வாழ்க்கையில யாரு கிடையாது? பழைய மனுஷன், பாவ மனுஷன் கிடையாது. யாரு இருக்கிறது? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமீன். இயேசு என்னிலே வாழ்கிறார். ஹல்லேலூயா, glory to God. இப்படி 3 வருஷம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை 3 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் சொல்லி 3 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் மறுபடியும் பேசுறார். என்ன சொல்றாரு? ஆகாப் ராஜாவை கிட்ட போ மறுபடியும் சொல்லி. எலியா போறான் ஆகாப் ராஜாவை பார்க்கறதுக்கு. போற வழியில ஒரு உபதியான ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தான். பார்த்து அந்த தீர்க்கதரிசி கிட்ட எலியா என்ன சொன்னாரு? போய் ஆகாப் கிட்ட போய் சொல்லு, எலியா வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொல்லுன்னு சொல்லி. உடனே ஆகாப் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் என்ன சொன்னான் பாருங்க. ஆகாப், ஏன் தீர்க்கதரிசி, நான் ஒழுங்கா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன ஏன் சாகடிக்கிறேன்னு கேட்டான். யாரு? உபதியா தீர்க்கதரிசியும் பாவ எண்ணத்துலதான் இருந்தான். ஏ விசுவாசியே, பாவ எண்ணத்துல இருக்கிறியா இல்ல இயேசு என்னை மன்னித்திருக்கிறார் என்ற சந்தோஷத்துல இருக்கிறீங்களா? விளங்குச்சா? உபதியா தீர்க்கதரிசி என்ன சொன்ன தெரியுமா? ஏ தீர்க்கதரிசி, என்ன சொல்ற நீ ஆகாப் கிட்ட போய் சொல்லு எலியாவை பார்த்தேன்னு. எலியாவை ஆகாப் இந்த ஊர்ல தேடாத இடமே கிடையாது. நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னா முதல்ல அவன் என்ன கொண்டு போட்டுருவான். அப்புறம் நீ வந்து சொல்லுவேன் நான் ராஜா கிட்ட போய் வந்து பாக்குறேன்னு. அப்புறம் கர்த்தர் உன்னை எங்கேயா கொண்டு போய் ஒரு மலையில கொண்டு போய் விட்டுருவாரு. அப்புறம் ராஜா என்ன கொலை பண்ணிடுவான். என்ன ஏன் சாகடிக்கிறதுக்கு இப்படி சொல்றேன்? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டான். ஹலோ, எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை நீ கொடுக்கறன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு யாருன்றத பத்தி ஒரு பாடலை பாடி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிடுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார்,
நின்றார். பாவி நான் நின்றாலும் தள்ளி விடாமல் கிருபை தருகின்றார். நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செய்தி கொடுத்தேன். ஆபத்து காலத்திலே அரணான துணையானார். அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செய்தி கொடுத்தேன். ஆபத்து காலத்திலே அரணான துணையானார். ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துல் மத்தியில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. பாஸ்டருக்கு தாளம் தெரியல, பாட்டை தெரியாம பாடுறாரு நினைக்காத, பாட்டை உணர்ந்து பாடணும்னு நிறுத்தினா. ஆத்துல் மத்தியில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தார். இந்த அன்பு யாருக்கு தெரியாது? எலியாவுக்கு தெரியாது, விதவைக்கு தெரியாது, உபதியாவுக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கு அந்த அன்பை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை நோக செய்தேனே. மாசற்ற தம்புதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னி வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்த வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அன்பாய் நேசிக்கிறார். இப்ப எலியா என்ன சொன்னாரு? ஆகாப் கிட்ட என்ன காமிக்க போறேன்னு போய் சொல்லு அப்படின்னு உபதியா கிட்ட சொன்னா. உபதியா சொல்றான், ஏ தீர்க்கதரிசி, என்ன போய் சொல்ல சொல்லிட்டு நீ எங்கன்னா கர்த்தர் எங்கன்னா கொண்டு போயிடுவாரு, எங்கன்னா போயிடுவ நீ. அப்புறம் என்னையே சாகடிக்கிறதுக்கு ஆகாப் கிட்ட போய் உன்னை பார்த்தேன்னு சொல்றேன்னு கேட்டுட்டு உபதியா என்ன பண்ணான் தெரியுமா? கவனிங்க, இங்க முக்கியமான ஒரு கருத்து இங்கதான் இருக்குது. உபதியா சொல்றான் எலியா கிட்ட, ஏ தீர்க்கதரிசி, உனக்கு தெரியாது, நான் என்ன பண்றேன், 100 பேருக்கு ராஜாவுக்கு தெரியாம சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து ஒளிச்சு வச்சு சாப்பாடு கொடுக்குறேன். 100 பேருக்கு ஒளிச்சு வச்சு சாப்பாடு கொடுக்குறீங்களா? ஒளிச்சு வச்சு உங்க பணத்தை சேர்த்து வச்சு ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறீங்களா? அனுபவம் இருக்குதா? இவன் என்ன சொல்றான் உபதியா? 100 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நான் போஷித்து பராமரித்து வருகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னான்? இன்றைக்கு நான் அவனுக்கு என்னை காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். உடனே மறுபடியும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டான். யாரு? எலியா. நான் கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிற மனுஷன் சொல்றேன், இன்னைக்கு நான் என்ன எலியாவுக்கு காண்பிப்பேன் போய் சொல்லுன உடனே உபதியாவுக்கு தைரியம் வந்துருச்சு. ரைட்டு, கர்த்தருக்கு முன்னால் நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, போய் சொல்லானிட்டு போயிட்டு ஆகாப் கிட்ட போய் சொன்னான், எலியாவை பார்த்தேன்னு சொல்லி. உடனே அதுக்குள்ள எலியா ஆகாப் கிட்ட வந்துட்டாரு. வந்த உடனே ஆகாப் எலியாவை பார்த்து சொல்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதான் அப்படின்னு சொன்னான். உடனே தீர்க்கதரிசி என்று சொன்னாரு, இஸ்ரேல் ஜனங்க எல்லாரையும் பாகால் கிட்ட போய் விக்கிரகத்தை வணங்க வச்சு இஸ்ரேல் ஜனங்களை கலங்க பண்றது நீயும் உன் தகப்பனார் வீட்டாருன்னு சொல்லிட்டு எலியா தைரியமா ஆகாப் முன்னால போய் நின்னு சொன்னான். சொல்லிட்டு என்ன சொன்னான் தெரியுமா?
சரி, பாகால் தீர்க்கதரிசி 400 பேர் 450 பேர் எல்லாரையும் வர சொல்லி மலை மேல வர சொல்லு, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமான்னு பார்க்கலாம். ரெண்டு மனசுல குந்தி நடக்காத, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமான்னு சொல்லி என்ன செய்யாத, ரெண்டு மனசுல நடக்காத, என்ன பண்ணு, தீர்மானம் பண்ணு, எல்லாரையும் வர சொல்லி பலி செலுத்தலாம். பலி செலுத்தினா வானத்திலிருந்து அக்கினி எந்த தெய்வம் இறங்க பண்றாரோ அந்த தெய்வமே தெய்வம்னு சவால் போட்டான். யாரு? எலியா. சவால் போட்டுட்டு வர வச்சு மலை மேல பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் வந்துட்டு பாகால் தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க அதை மட்டும் படிங்க. பாகால் தீர்க்கதரிசி வந்துட்டு கத்துறாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், தொண்டை கிளிய கத்திட்டு அவங்க சோர்ந்து போனாங்க. ஆனா வானத்திலிருந்து ஒரு சத்தமும் வரல. பாகால் தெய்வமா சத்தம் கேட்கறதுக்கு ஒண்ணுமே சத்தம் வரல. உடனே எலியா கேலி பண்ணான், ஒருவேளை பாகால் எங்கேயா பிரயாணம் போயிருப்பாரு, டிராவல் போயிருப்பாரு எங்கன்னா, இல்லைன்னா உன் கடவுள் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தூங்கிட்டு இருப்பாரு, தியானம் பண்ணிட்டு இருப்பாரு, எழுப்பு அப்படி சத்தமா கூப்பிடுன்னு எலியா அவங்கள கேலி பண்ணான். அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? 36ஆம் வசனம், அங்கதான் ரகசியமே இருக்குது. அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே, ஆமென், எப்பெல்லாம் பலி செலுத்துறாங்களோ அங்கே இயேசு நினைவு கூறப்படுகிறார். அங்கே அற்புதத்துக்கு அடையாளத்திற்கு எல்லையே கிடையாது. அந்தி பலி செலுத்துற நேரத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை கூப்பிட்டு, இப்ப எலியா என்ன பண்ணாரு, பலிபீடத்தை செப்பரேட்டு ரெடி பண்ணி அங்கே காளையை வச்சு கர்த்தாவே கேட்டருளும் சொன்னான். உடனே வானத்திலிருந்து என்ன இறங்கிச்சு, அக்கினி இறங்கி பலிபீடத்தை, அங்க இருந்த பலிபீடத்தை கல்லு எல்லாத்தையும் நக்கி போட்டுச்சு. அப்படின்னா பலியை விட அக்கினி பெருசா போச்சு. அக்கினி எதை குறிக்குது வேதத்துல? அக்கினி எதை குறிக்குது? தேவனுடைய கோபாக்கினை குறிக்கிறது இல்லையா? அப்போ பலி செலுத்துறதுக்கு உங்களை என்னை பலிபீடத்துல வைக்க கூடாது. பலிபீடத்துல பலி செலுத்துறதுக்கு யாரை வைப்பாங்க? ஆடை வைப்பாங்க, இல்ல மாடை வைப்பாங்க. விளங்குச்சா? அதனால பலிபீடத்துல பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் இயேசுவின் பலியிடப்படுவதற்கு அடையாளமாக நிழலாட்டமாக அங்கு ஆடு மிருகத்தை பலி செலுத்தினார்கள். நம்முடைய பாவத்திற்கு மிருகத்தின் ரத்தம் இல்ல, யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, glory to God. அந்த ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் நம்மை எல்லா பாவங்கள் நீங்க சுத்திகரித்தது மட்டுமில்ல. எங்கடா ஓடுறீங்க? இது போல பிரசங்கத்தை நடுவில் எந்திரிக்க கூடாது. உட்கார, அங்கே ஓடுறான் பாரு, டேய் உட்கார, உள்ள ஓடாங்க. பாருங்க இப்படி எல்லாம் பிசாசு கெடுக்கிறான் பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்க காதை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா பிரசங்கத்தை நடுவில் இப்படி நிறுத்தினா பேசுறது? அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு. அக்கினி தேவனுடைய கோபாக்கினை குறிக்கிறது. எங்க போட்டிருக்கு? உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல இருக்குது. அக்கினி தேவ கோபாக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால உங்க பாவத்துக்கு என் பாவத்துக்கு தேவனுடைய கோபம் யார் மேல வரணும்? உங்க மேல என் மேல வரணும். ஆனா நம்ம மேல வர வேண்டிய தேவனுடைய கோபாக்கினை யார் மேல விழுந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தது இல்லையா? இப்ப கவனிங்க, நடுவுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு மடமட போயிட்டேன். உபதியா என்ன பண்ணாரு? எலியா கிட்ட நான் 50-100 தீர்க்கதரிசிக்கு ராஜாவுக்கு தெரியாம போஷித்து பராமரித்து வருகிறேன்னு சொன்னான். விளங்கிச்சா? இப்போ வாங்க லூக்கா நம்ம ஆரம்பிச்ச வசனத்துக்கு வந்துருங்க. லூக்கா 9:22 வாருங்க. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? ஆகாதவர் என்று அவரை தள்ளிவிட்டார்கள். அவர் ஆகாதவர் கிடையாது. நான் ஆகாதவனா இருந்து என்ன இங்க நிக்க வச்சு அவரை பத்தி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல நீங்க ஆகாதவங்களா இருக்கிறீங்களா? உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். இந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு எல்லையே கிடையாது. அங்கேயே வருது பாருங்க, கீழே படிங்க, அங்கேயே 26 படிங்க. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும்
பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதரின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அதனால இயேசு சொல்றதுக்கு வெட்கமா இருக்குதா உங்களுக்கு? எங்க இயேசு சொல்றதுக்கு வெட்கமா இருந்ததுன்னா இயேசு என்ன சொல்றாரு? பிதா முன்னால இந்த உலகத்துல என்ன சொல்றதுக்கு நீ வெட்கப்பட்டீன்னா பிதா முன்னால ஒன்ன நான் சொல்றதுக்கு நான் வெட்கப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். எடுத்து படிங்க. மத்தேயு 28:19 படிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் இங்க இருக்கிற எல்லாரும் புறப்பட்டு வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லல. ஆனா ஏஞ்சி ஓடிடாதீங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் பின்பற்றும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். விளங்குச்சா? அதனால நீங்கள் புறப்பட்டு போய், இப்போ நான் எங்கிருந்தோ புறப்பட்டு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையில ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று உங்களை சபையில வளரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதே போல கர்த்தர் என்ன இங்க கொண்டு வந்தது போல இங்க இருக்கிற எல்லாரும் புறப்பட்டு போங்கன்னு சொல்றேன். நான் 2 வருஷத்துக்கு மேல விசுவாசியா இருப்பது நியாயமே கிடையாது. அவரவர் இருக்கிற இடத்துல என்ன ஆகணும்? எவ்ரி பிலீவர், நம்ம டச் ஜீசஸ் உடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா? எவ்ரி பிலீவர் a soul winner. சொல்லுங்க, எவ்ரி பிலீவர் a soul winner, எவ்ரி ஹவுஸ் a prayer house. நம்ம பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருப்போம், எவ்ரி பிலீவர் a soul winner, எவ்ரி ஹவுஸ் a prayer house. அதனால எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே யாரு? ஆத்மாதாயம் பண்ணுகிறவர்கள். இயேசு ஏத்துக்கிட்டு ஆண்டவர் இருட்டுல இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார்னா நீங்க இன்னொருத்தருக்கு நீங்க நிறைய சாப்பாடு வச்சு பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க எல்லா 100-1000 பிச்சைக்காரன் நீங்க கூப்பிட வேண்டாம். 2 பிச்சைக்கார கூப்பிட்டு விட்டா போதும். அந்த 2 பேர் 1000 பேரை கூப்பிட்டு வந்துருவாங்க. அதே போல பிச்சைக்காரராகி உங்களை ரட்சித்து கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இன்னும் 1000 பிச்சைக்காரரை கொண்டு வரல. எப்ப கொண்டு வர போறீங்க? வாசிங்க, மார்க் 16:15 படிங்க. மார்க் சுவிசேஷம் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் எங்க போய், மத்தேயுல நீங்கள் போயின்னு போட்டிருந்துச்சு, இங்க என்ன போட்டிருக்கு? எங்க போ? உலகம் எங்கும் போன்னு சொன்னாரு. நான் உலகம் எங்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் எங்க போனேன் தெரியுமா? காசுமேடு குப்பத்துல போய் தெருவில் குப்பத்து சந்துக்குள்ள போய் சந்து சந்தா போய் பிரசங்கம் பண்ணேன். அதனால நீயும் குப்பத்துல போய் சந்து சந்தா பிரசங்கம் பண்ணாதான் வெளிநாடு ஒண்ணு அனுப்புவாருன்னு நான் சொல்லல. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு போய் நிக்கணுமே. பிரசங்கம் பண்ண நீ இருக்கிற இடத்துல பிரசங்கம் பண்ண நிக்கலன்னா நீ எங்க வெளிநாட்டுக்கு போறது? விளங்குச்சா? நீங்கள் உலகமெங்கும் போய், சகோதரர்கள் மட்டும் இல்ல, சகோதரிகள் யாரா இருந்தாலும், ஆணும் பெண்ணும் வித்தியாசம் கிடையாது வேதத்துல. there are no man spirit and female spirit and female spirit ன்னு சொல்லி பைபிள்ல கிடையாது. விளங்குச்சா? வேதத்துல மனுஷன், அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லி இருக்குது. அதனால உலகமெங்கும் போய், அதனால இருக்கிற அவரவர் இருக்கிற இடத்துல அவரிடத்திலிருந்து லூக்கா 8:48 சொல்லி இருக்கிறது, அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. அதை போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருந்து வல்லமை என்ன செய்து கொண்டிருக்கிறது? வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்குதான் எலியாவுடைய உதாரணத்தை நான் சொன்னேன். ராஜா முன்னால போய் நின்று என்ன சொல்றான்? ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாகிய நான் சொல்லுகிறேன் மழையை பெய்யாது சொன்னா, சொல்லிட்டு மாவு குறையாது எண்ணெய் குறையாதுன்னு சொன்னா. அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அவருடைய காரியத்துக்கு எழும்பி நின்று பாருங்க. உங்க பாக்கெட்ல பணம் குறையாது, மாவு குறையாது, வீட்டுல எண்ணெய் குறையாது, சக்கரை டப்பா காலி ஆகாது, கடுகு டப்பா காலி ஆகாது, பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாகி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பெருக செய்து நிறைவை கொடுத்து கொண்டே இருப்பார். Glory to God. Hallelujah. Right. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பெரின்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஆராதிக்க போறோம். எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் வேணும்ல, பிரேக் கொடுக்கிறேன். ரைட். ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே,
மனதுடன் அரவணைத்தாரே, அன்பையளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். Glory to God. Hallelujah. Right. இதை எடுத்து மேலே வச்சிருக்கு கொடுங்க. Praise the Lord. Praise the Lord. எப்படி இருக்கீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. சரி, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுனால என்ன இயேசு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் நான் அவரை விசுவாசிச்சு நான் அவரை பிடித்து கொண்டிருக்கிறேன். அதே போலதான் நம்ம இங்க இருக்கிறோம். இல்லையா? Thank you, Jesus. Hallelujah. Glory. Praise the Lord. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். மடிப்பாக்கம் என்ற கிராமத்திற்கு போயிருந்தேன். அங்கே போனால் என்ன ஆச்சுன்னா பைபிள் தூக்கின்னு உட்காந்துட்டாங்க. இப்போ இருக்கிற கிராமம் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலையும் என்ன பண்ணிட்டாங்க, இயேசு நாமத்தை சொல்லியாச்சு. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, இயேசுவை பற்றி எங்கே இருந்தாலும் போய் சொல்லிடுறாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து அது ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் இருக்கும், போய் சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லா கிராமத்துக்கு போனாலும் இப்போ இந்த காலத்தில் எப்படி இருக்குது, வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்குது. எப்படி முன்னாடி மாதிரி ஓலை குடிசையில வீடு இருந்து வெளியில வச்சு சாப்பாடு செஞ்சு சொம்பு தூக்கிட்டு போற வேலை கிடையாது இப்பெல்லாம். சரியா? எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு ரூம் கட்டி பயங்கரமா ஒரு கூரை போட்டு மொட்டை மாடியில வீடு வச்சு சூடா இருந்துச்சுன்னா மேல போய் தங்கிக்கிறாங்க. கிராமத்துலயும் ஏசிலாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் சர்ச்சு வந்தாச்சு அப்படின்னு நாங்க நினைச்சோம். சரியா? அப்படி நாங்கள் போன கிராமத்தில் இருந்துச்சு. ஸோ நான் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நம்ம சர்ச்சுக்கு வருவார் பாஸ்டர் ஜான் ஒருத்தர் வருவார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம போகிறது ஒருத்தர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும்னா அந்த சர்ச்சு அவங்களுக்கு ஏசு யாரும் தெரியாமல் இருந்து போய் சொன்னாதான் ஒரு பிரயோஜனம் இருக்குது. நம்ம ஊழியர் செய்யணும்னா அப்படிதான் போய் சொல்லி ஆகணும், இல்லைன்னா செஞ்சு வேஸ்ட்டு. இங்கேருந்து செலவு பண்ணி போகிறதுக்கு பதில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு கூத்தடிச்சு போயிடலாம். அதுக்கு நான் பிரயோஜனம் இல்லை, அதை நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, போன வாரத்தில் திடீர்னு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:45 ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி, பிரீன் நீங்கள் கிளம்பி வாங்க போகலாம் அப்படின்னாரு. என்ன கதை ஏது கதைன்னு சொல்ல, வாங்க போகலாம் கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். நானும் 8:45 எழுந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பி போயாச்சு. இங்கிருந்து காஞ்சிபுரம் போனோம், சாப்பிட்டோம். அங்கிருந்து காஞ்சிபுரத்துலேருந்து செய்யார் போனோம். செய்யார்லேருந்து பாஸ்டர் ஒருத்தரை பிக்கப் பண்ணோம். அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போய் இன்னொரு பாஸ்டரை பிக்கப் பண்ணோம். அங்கிருந்து நேராக போய்கிட்டே இருக்கிறோம். எங்க ஒரு 110 கிலோமீட்டர் போனா ஒரு மலை மேலே ஏறணுன்றாங்க. அந்த மலை பேர் என்னன்னா ஜவாது மலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலைக்கு ஏறி போனா, சரி நாங்கள் கார்ல இருந்து போனோம். கார்ல போகும்போது சொல்றாரு அவர், எல்லாரும் வீட்டிலும் துப்பாக்கி இருக்கும், பார்த்து போனோம், மலை இறங்கி போனோம். நான் கார்ல போக முடியுமா? போகலாம் அப்படின்னாரு. சரி கிளம்பி போனா மலையில இருந்து திடீர்னு ஒரு மண் ரோடு இறங்குது. கீழே இறங்கி போறோம். ஒரு மலைக்கு மேல இருந்து கீழே ஒரு கிராமத்துக்கு போறோம். மலைக்கு நடுவில் ஒரு 5-6 மலை சுத்தி இருக்குது. அந்த மலைக்கு நடுவில் ஒரு கிராமத்துக்கு இறங்கி போறோம். போனா அந்த கிராமத்துல மொத்தம் 15-20 வீடு தான் இருந்துச்சு மொத்தமாவே. அங்க போயிட்டு அவங்க ரொம்ப வைராக்கியமான ஆளுங்க. அவங்கயும் வீடெல்லாம் கட்டி அந்த போக முடியாத இடத்துல செங்கல் மணல் எல்லாம் எடுத்துட்டு போய் வீடெல்லாம் கட்டி ஜேன்னு இருக்கிறாங்க அவங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இயேசு யாருன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இயேசு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் வசனத்தில் போட்டுறது போல, நீங்கள் உலகம் எங்கும் போயினா வெளிநாட்டுக்கு போயின்னு இல்லை, உலகம் எங்கும் போயினா இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் போய் பாருன்னு அர்த்தம். இல்லை வெளிநாட்டுக்கு போயினா போட்டிருப்பாரு, தேசங்கள் எங்கும் போயின்னு போட்டிருக்கலாம்ல. அதனால்தான் குறிப்பிட்டு உலகம் எங்கும் போய், அதாவது நம்ம தேடினாதான் கிடைக்குது.
புரியுதா? நம்ம வந்து இப்போ பாஸ்டர் சொன்னாரு, உலகம் எங்கும் போயினா உடனே வெளிநாடு போகணும்னு ஆசைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் பிரசவம் பண்றதுக்கு அவைலபிளா இருங்க. அதாவது ரெடியா இருக்கணும். நம்ம எதுவா இருந்தாலும் நான் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு, இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஜவாதுக்கு மலைக்குங்க, அதுக்கு மேல ஹிமாலயன் மலை கூட போயிடலாம் நம்ம. சரியா? யாருக்கு தெரியும் அங்க எத்தனை பேர் மறைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? நம்மளுக்கு தெரிஞ்ச ஊட்டியோ இல்ல கொடைக்கானல்லையோ அங்கே எத்தனை பேர் வேணா இருக்கலாம், இயேசு அறியாதவங்களே இருக்கலாம். ஏன்னா அங்க போறதுக்கு ஆளுக்கு வசதி இல்லை, யாரும் போறதுக்கு. அந்த பாஸ்டர் சொல்றாரு, அப்படி நான் யாராச்சும் கூட்டிட்டு போனா என்ன திட்டுறாங்க, ஏன் நீ என்ன கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு திட்டுறாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, நாங்க போயிட்டு பாட்டுலாம் கத்து கொடுத்து கொஞ்ச நேரத்துல பிடிச்சிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் கட்டி வச்சு அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா இயேசு யாருன்னு தெரியல. நம்ம கிராமத்துக்கு தான் போகணும்னு இல்லை, இயேசு யாருன்னு தெரியாத இடத்துக்கு போனாலே போய் இயேசு சொல்லிட்டு வந்தாலே போதும். ஏன்னா நம்ம அங்க போறோம்னா இயேசு வந்து நம்ம அங்க போகணுன்ற ஒரு நோக்கத்தை நமக்குள்ளாக வச்சிருக்கிறார். அதனாலதான் அங்க நான் போய் சேர்ந்தேன். இப்ப அங்க நான் போய் சேர்ந்ததுனால உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குதுன்னு தெரியாது. அந்த நாங்க போனது ஒரு ஊர், அதாவது ஒரு பஞ்சாயத்துல 30 கிராமம் இருக்குது. அந்த 30 கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு போனோம். சரியா? அந்த கிராமத்துல போய் இயேசுவோட அந்த மூவியை போட்டு காமிச்சு கடைசியில சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துட்டோம். அங்க முடிச்சா இருட்டான உடனே எங்களுக்கு பயம், மலைக்கு மேல ஏறாது வண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க அங்க இருந்துட்டோம். நைட் அங்கேயே ஒருத்தங்க மாடியில போய் படுத்து அவங்களே சாப்பாடு கொடுத்து தங்க வச்சிட்டாங்க. காலைல 5 மணிக்கு வந்துருச்சு, கிளம்பி வந்தோம் வெளிச்சம் வந்த உடனே. ஸோ அங்கிருந்து கிளம்பி போனா இன்னொரு கிராமத்துக்கு போய் அங்கேயும் இறங்கதான். அந்த மலையில எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, மலைக்கு மேலே யாரும் இருக்கிறது இல்லை, மலைக்கு மேல சர்ச்சு தான் இருக்குது. ஆனா மலைக்கு கீழே தான் இறங்கி போனோம். நாங்க போனோம் 2 கிராமம், கார் போக முடியாம எப்படி எடுத்து போயிட்டோம் தைரியமா. அங்க கார் நாங்க பார்க்கவே இல்லை, அங்க போன வண்டி கார் ஒரே ஒரு காரு, எங்க கார் மட்டும்தான். அப்புறம் மீதி எல்லாம் இந்த டாடா ஏஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி தான் போவோம். ஸோ அந்த கிராமத்துக்கு போனா அங்க ஒரு பாஸ்டர் உள்ள கீழே இருக்கிற கிராமத்துல ஒரு 50 வீடு இருக்கிற கிராமத்துல ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து அங்க போய் டெய்லி வாரம் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. வெள்ளி சனி ஞாயிறானா அங்க போயிட்டு ஜெபம் பண்ணி அங்க வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து விசாரிச்சு, ஏன்னா அவங்களோட நம்பிக்கை பெறணும்னா அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசி அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்து, அந்த பரிசு கொடுக்கறது மூலியமா அவங்க காதுகளை திருப்பி சுவிசேஷத்தை சொல்லிட்டு வராரு. எப்படிலாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு போதகராக தான் வச்சிருந்தாங்க, அவர் ஒரு பாஸ்டராக தான் வச்சிருந்தாங்க அவர் ஒரு சர்ச்சில். ஆனா எனக்கு சர்ச்சு வேணா, நான் இயேசுவை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு இயேசுவை பத்தி கிராமத்துல போய் சொல்லிட்டு வராரு. ஸோ இது நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, உங்களை உற்சாகப்படுத்துறது சொல்றேன். நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்க கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா இந்த தடவை போனா காரை எடுத்துட்டு போய் ஒரு கிராமத்துல நிறுத்தி அங்கிருந்து மலை ஏறி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதனால வந்தா கொஞ்சம் உற்சாகமா நாங்க இயேசுவை பத்தி சொல்ல போறோன்ற ஒரு நோக்கத்துல தான் வரணும். அதே நேரத்துல சாப்பாடு கிடைக்குமா, அதாவது இயேசு வந்து படுக்கிறதுக்கு தலைக்காணி கூட கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு தலைக்காணி கிடைக்கல, ஆனா பாய் கிடைச்சது, ஒரு மொட்டை மாடி கிடைச்சது. அப்புறம் விருந்தே போட்டாங்க, ஒரு கல்யாண விருந்துல உட்கார வச்சு எங்களை சாப்பிடவே வச்சுட்டாங்க. அதனால கண்டிப்பா போனா ஆண்டவர் இயேசு போஷாக்கு கொடுத்துருவாரு. அந்த கிராமத்துல கடை எதுவுமே கிடையாது. அந்த பாஸ்டர் சொன்னார் கடலாம் இல்ல, பட்னி தான் அப்படின்னு சொன்னார். நாங்க பட்னி என்ன பண்ணோம், ஒரு பக்கத்து வீட்டுல போயிட்டு பிஸ்கெட்டு குட்டி குட்டி அந்த கஸ்தூரி அம்மா தருவாங்க பாருங்க, குட்டி குட்டி பண்ணு, அதெல்லாம் போய் வாங்கி கொச்சு வாங்கி வச்சுக்கணும். நாங்க வாங்கினது 100 ரூபாய்க்கு தான். அவர் கேட்கிறார், என்னப்பா இவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த கடைக்காரர். ஏன்னா அவ்வளவு யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. நாங்க பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும், வெயிட் பண்ணுறோம். சரி முடிஞ்ச பிறகு சாப்பிட்டு அப்படியே இந்த மரத்தடியில் பத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு. அந்த மரத்தடியில் நாங்க படுத்துக்கிறோம்னு சொன்னோடனே, இல்ல மரத்தடியெல்லாம் படுக்காதீங்க, மேல இருந்து கிளெல்லாம் விழுந்துச்சுன்னா அடிப்படும், நீங்க வந்து சாப்பிட்டுட்டு மாடியில போய் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்தாங்க. காலையிலேயே எழுப்பி நீ சாப்பிட்டுட்டு தான் போனா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஐயோ 5 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நாங்க போனோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு கிளம்பி இன்னொரு கிராமத்துக்கு போய் நடுவில் மலைக்கு நடுவுலயே நின்று ஒரு ஸ்பீக்கரை வச்சு ஏசு ஏசுன்னு 10 தடவை கத்திட்டு, யாருக்கு அதில் விழுந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு அதில் விழுந்தாச்சும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேரும்போது சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆச்சு. சரி, இப்போ நான் உங்களை வந்து வரவேற்கிறேன். சரியா? ஏன்னா வசனத்தில் என்ன போட்டு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப்பார்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளை காட்டிலும் நாம விசேஷித்தமானவர்கள். நாம அதே மாதிரி அந்த விசேஷித்தமானவர்களுக்கு போயிட்டு அவங்க விசேஷமானவர்கள் நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியும். அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அது அவங்க விருப்பம். ஆனா உலகத்துல இருக்க கடைசி பறந்த யாருக்கு எல்லாருக்காகவும் வந்து சுவிசேஷம் விழுந்த பிறகுதான் இயேசு வருவார். நீங்க வந்து கஞ்ச பிஸ்னரியா இருந்து நான் செல்ஃபிஷா இருக்கிறேன், எனக்கு இயேசு மட்டும் தான், எனக்கு மட்டும் தான் இயேசு வேணும்னு நினைச்சாலும் நீங்க கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்காலும் இயேசுன்னு விழுந்தாதான் இயேசு வருவார்.
சரியா? அதனால நம்ம என்ன பண்ணோம், இப்போ இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு வந்துருவோம், நல்ல செய்தியே சொல்லிட்டு வந்துருவோம். விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் என்கிட்ட எப்படி பேசணுமோ இல்லை பாஸ்டர் கிட்ட பேசணுமோ, ஏன்னா நான் வந்து என்ன வந்து பாருங்கன்னு சொல்லி ஒருத்தரும் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை. என்ன எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்க தனிப்பட்ட விருப்பம், நான் அதில் தலையிட விரும்பலை. இந்த ஒரு சாட்சியாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு எங்களை வந்து ரொம்ப மகிமையாக யூஸ் பண்ணியிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எப்படியோ சும்மா வந்தேன், சும்மா இருக்கிறதுக்கு வெட்டியா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போகலான்னு நினைச்சேன். ஒரு தடவை போய் புஷ் ஆச்சு, ரெண்டாவது தடவை போய் கெத்தாச்சு. ஏன்னா ஏசு யாருன்னு தெரியலன்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது நீங்க எல்லாம் சொல்லியிருப்பீங்க, ஏசு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லியிருப்பீங்க. ஏசு சிலுவையில் ஒருத்தர் அறிஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்லையே தெரியலையா அப்படின்றாங்க. சிலுவைனான்னு விட்டா என்னன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்க நல்ல கிராமத்தில் போய் சொல்லிட்டு வந்தோம் நாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவர்கள் சாயங்காலம் நாங்கள் ஒரு டீம் இருக்கிறோம் மேலே. அந்த டீமை நான் இப்போ சொல்ல விரும்பல, ஏன்னா நாங்கள் அந்த டீம் பெருசாக்கி உங்கள் முன்னாடி வந்து நிறுத்துவேன் நான். அந்த டீமு இந்த சர்ச்சை அந்த டீம் மூலியமாக அந்த சர்ச்சை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. ரைட். இப்போ இது சொன்னது வேற எதுக்கும் இல்லை, பின்னால நிறைய யோவான் சுவிசேஷம் இருக்குது. கொண்டு போய் வீட்டில் வச்சுங்களா, கொடுத்தீங்களா? அதை எங்க 10,000 யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 50,000 ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறோம். ஆமா, லண்டன்ல இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருவர் 50,000 ரூபா கொடுத்து இங்க நம்ம இங்க ஐபிஎல் இருக்கு பாருங்க, இங்க கீழ்பக்கத்துல அந்த ஐபிஎல்ல கொடுத்து அவங்க பிரிண்ட் அடிச்சு நமக்கு கொடுக்கறாங்க இங்க. அதனால 50,000 ரூபா கொடுத்து அப்படி இங்க பிரிண்ட் அடிச்சு ஒரு யோவான் சுவிசேஷத்தை 10,000 புஸ்தகம் வச்சிருக்கிறோம். அதனால நீங்க நானும் செய்ய வேண்டியதுன்னு ஜெபம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். இன்னும் கொடுக்காம யாரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. பானையில மாவு குறையாது, எண்ணெய் என்ன செய்யாது, குறையாது. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், கானானி ஸ்திரீ பணிந்து கொண்டு என்னுடைய மகளை சுகமாக்க வேண்டும் என்று கேட்டாள். அப்ப இயேசுவை பணிந்து கொண்டவளுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். குஷ்டரோகி இயேசுவை பணிந்து கொண்டு சுகம் கேட்டான். உடனே ஆண்டவர் குஷ்டரோகிக்கு என்ன கொடுத்தார், சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ரெடி? துதி செலுத்தணும், ஆனா கர்த்தர் இன்னும் என்ன செய்யல, ஆராதிக்கல. ஆராதிக்கிற நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு மகிமையான விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ரைட். ஆராதனை நேரத்திலே கர்த்தர் பலருக்கு பலவிதமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதுல ஒருத்தரை கூப்பிட்டு சாட்சி சொல்ல வைக்க போறேன். வாங்க பிரதர் ராஜன், நீங்க வாங்க. ஆராதிக்கிற நேரத்துல பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், உங்க ஹார்ட் பிளாக் எல்லாம் கர்த்தர் ரிமூவ் பண்றாரு சொல்லி. இவர் இருதயத்துல ஹார்ட் பிளாக் இருந்தது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இயேசு மாறாதவர். அதனால இப்ப நான் வந்து உங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணா பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு சுகமாயிடுச்சு சொல்லிடுவீங்க. அதனால பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, அவர் ஜெபம் பண்ணாரு, எந்த மண்ணாங்கட்டியும் வேண்டாம், எந்த குப்பை தொட்டியும் வேண்டாம். சுகமாக்குறது இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகிறது. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. சுகம் உண்டாகிறது யாரால? இயேசுவால. பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் சுகம் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர் இயேசு. நான் இல்ல. சுகம் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர் இயேசு. அதனால பாஸ்டர் ஜெபம் பண்ணி சுகமாச்சு, சிஸ்டர் ஜெபம் பண்ணி சுகமாச்சு, அண்ணா ஜெபம் பண்ணி சுகமாச்சு, அக்கா ஜெபம் பண்ணி சுகமாச்சின்னு உலகம் சொல்லுது. அதை கேட்டுட்டு வந்து இங்க வந்து சொல்லாதீங்க. ஆமா, மார்க்கெட்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்து நம்ம சபைக்குள்ள வந்து சொல்லாதீங்க. சுகம் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர் இயேசு. அவர் ஒருவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். அவருக்கு என்னெல்லாமோ பிரச்சனைலாம் இருந்துச்சு, அத்தனை பிரச்சனை இருந்து ஆண்டவர் இயேசு அவரை சுகமாக்கினார். என்ன ப்ராப்ளம் இருந்தது அதை மட்டும் சொல்லுங்க. இயேசு சுகமாக்கினார் நான் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை இருந்து இயேசு சுகமாக்கினார் அதை மட்டும் சொல்லுங்க. நான் ரொம்ப நாளாக எனக்கு நெஞ்சு வலி எடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனால் நான் இந்த நெஞ்சு வலி என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளாக நெஞ்சு வலி இருந்துச்சுன்னு சொல்றாரு. சாதாரணமாக தலைக்கு குளிப்பேன், ஜலதோஷம் பிடிக்கும், சளி பிடிக்கும், அதுதான் நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒன்றுமே புரியல. நான் வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அவரை ஜெபிச்சு என்ன கொடுங்க பாஸ்டர் எனக்கு வேணும். ஜெபம் பண்ணி என்ன பண்ணல, கர்த்தர் ஆராதனைக்கு வர்றதுனால கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார்.
அந்த பாஸ்டர் ஜெபம் பண்றதுனால இல்ல, முக்கியமா ஜெபம் பண்ணி ஒண்ணும் நடக்காது. அற்புதம் செய்யறது இயேசு. முக்கியமா சர்ச்சுக்கு விசுவாசமா வருவேன், நல்லா ஆராதிப்பேன். வீட்டில் போயிட்டு ஒரு வலி நெஞ்சு வலி வந்தால் உடனே மங்கால் போட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு இந்த வலி என்னன்னு தெரியல, எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னன்னு நீங்கள் காண்பிக்கணும். டாக்டர்கிட்ட நான் போகலை, உங்களை விசுவாசிச்சு நான் இப்போ ஊருக்கு கிளம்புறேன். உடனே அங்கே போன உடனே டாக்டர் சொன்னார், இப்போ நான் பாஸ்டர் சொல்லிட்டு தான் போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன் பாஸ்டர், எனக்கு லீவ், நான் இந்த வாரம் இருக்க மாட்டேன் அப்படின்னு. என்ன பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. சரி போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்துவாருன்னு சொன்னார். ஆனால் அங்கே போன உடனே எனக்கு டாக்டர் பார்த்த உடனே உங்களுக்கு நிறுத்துறது இல்லை, விளங்குச்சா? டாக்டரை பார்த்தேன், மண்ணாங்கட்டியை பார்த்தேன், குப்பை தொட்டி பார்த்தேன்றதுக்கு மேடையில தேவையே இல்லை, மைக்கும் தேவையில்லை. ஏசு அற்புதம் செஞ்சாரும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நன்றி. எல்லாரும் கை தட்டுங்க. கர்த்தர் அவருக்கு அற்புதம் செஞ்சார். ரைட். விளங்குச்சா? டாக்டரை பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்னு சொல்றதுக்கு ஏன் மைக்கு தேவையில்லை. விளங்குச்சா? கர்த்தருக்கு, கர்த்தர் சமூகத்துக்கு வந்தேன், கர்த்தரை ஆராதிச்சேன், கர்த்தர் அற்புதம் செஞ்சான்னு கர்த்தரை மகிமைப்படுத்த கத்துக்குங்க. எத்தனை தடவை திருப்பி 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 தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படின்னு தலையில ஏறலதான் நான் என்ன பண்றது? ஏன்னா உங்களுக்கு ஆண்டவரை விட டாக்டர் மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை. அதனாலதான் சொல்றீங்க, உங்க உள்ளத்துல இருக்கிறதானே சொல்லுவீங்க. விளங்குச்சா? யாரை தேடுங்க? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். யாரை தேடினா பிழைப்பீங்க? கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப யாரை ஆராதிக்க போறோம்? கர்த்தரை ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? In His presence there is healing, in His presence there is health, in His presence there is fullness of joy. அவர் சமூகத்திலே நிறைவான சந்தோஷம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், விடுதலை உண்டு. ஆமென். ஹalleluya. Glory to God. கவனிக்கிறீங்களா? அதனால எனக்கு எத்தனை ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஹalleluya, நான் இங்க இருந்து ஏதாவது ஒண்ணு சொன்னதை கேட்டிருக்கிறீங்களா? எவ்வளவு இருந்தாலும் விடுதலை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? என் கையில ஒரு ஹேண்ட் மைக் ஒன்று கொடுத்துருங்க. டக்குன்னு அவசரத்தை கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி வச்சு அதை கொடுக்கணும். ஏன்னா அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கு டக்குன்னு கையில எடுக்கிற மாதிரி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க அட்டென்ஷன் வேணும், அதுக்கு தான் நிறுத்தினேன். இப்போ என்ன போல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா முதல்ல சர்ச்சுக்கு வருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர், அவருக்கே நடக்க முடியாது, ஏன் பாஸ்டர் கூப்பிட்டுறீங்கன்னு கேட்பீங்க. நான் ஏன் வரல, உங்க வீட்டுல இருந்து ஆள் வரலன்னா அவருக்கு தான் இப்படி உடம்பு சரியில்லையே பாஸ்டர், வரலையேன்னு சொல்லுவீங்க. இப்படிங்க கர்த்தர் என்ன கொண்டு வர்றாரு உங்களுக்கு? லீவ் போடாம எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நான் அவரை துதித்து மகிமைப்படுத்தி, சும்மா ஞாயிற்றுக்கிழமை மேடையில மட்டும் நான் நிக்கிறது இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், the overflow of your meditation must be the preaching. அதே போல the overflow of your worshiping must be the worshiping in the church. அதாவது நம்ம தனிப்பட்ட வாழ்வில கர்த்தரை ஆராதித்து துதிச்சு அந்த பொங்கி வழியுது பாருங்க, அந்த நிறைவாய் பொங்கி வழிகிறதுலதான் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அது அப்படி அந்த பழக்கம் இல்லைன்னா இங்க வந்து அதை செய்ய முடியாது. சும்மா மேடையில் நின்று நான் ஷோ தான் காட்ட முடியும். ஆனா இங்க மேடையில் நின்று ஷோ காட்டுறது இல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சும்மா ஏதோ இந்த இடத்துல தான் ட்ரை பண்ணி பண்றது இல்லை. வாரம் ஃபுல்லா கர்த்தரை ஆராதிச்சு இங்க அந்த பொங்கி வழிகிற அந்த நிறைவுல நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதை இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? Glory to the Lamb பாடலாமா? Hallelujah. Glory to the Lamb பாடலாமா? Glory, glory, glory to the Lamb. எல்லாம் துதிக்க ஆரம்பிச்சிடுங்க, துதிக்க ஆரம்பிச்சிடுங்க, கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சிடுங்க. Thank you, Jesus. Hallelujah.
பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவின் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இது மன்னே ராஜா என்று. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, கேருபின் சேராவின்கள் உங்களை தொழுதிடவே, கேருபின் சேராவின்கள் உங்களை தொழுதிடவே, வல்லமை இறங்கிடவே, உங்களை தொழுதிடுவோம், வல்லமை இறங்கிடவே, உங்களை தொழுதிடுவோம், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, உம்மைப் போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே, உம்மைப் போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே, அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம், அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே, சொல்லுங்க எல்லாரும், மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே, வானங்கள் பாடுகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம், வானங்கள் பாடுகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம், சுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, சத்திய பாதை
Lord, your name is holy. Lord, your name is holy. Your name is holy. You are holy.
பரிசுத்தம் என்பது அவருடைய நாமம். சொல்லுங்க எல்லாரும். தமிழ்ல பாடுவோம். பிதாவை தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம். பிதாவை தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம். உம்மில் அன்பு எல்லாரும் எங்களை படைக்கிறோம். இருக்கிற தம்பிமார் எல்லாரும் சொல்லுங்க.
ஆவியை தொழுகிறோம். தூய படிக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க. நீரின் சொந்தம், நீரின் சொந்தம் என்றென்று ஆவி ஆத்மா சரீரம் பலியாய், ஆவி ஆத்மா சரீரம் மனசோடு சொல்லுங்க. படைக்கிறேன், ஏற்றுக்கொள்வீர். ஆவி ஆத்மா சரீரம் சொல்லுங்க முழு மனசோடு கூட. குயவனின் கையிலே, களிமண்ணை போலவே என்னை உன் கைகளில் ஈண்டிட்டேன் நாயகா, ஈண்டிட்டேன் நாயகா. குயவனின் கைகளை போலவே என்னை உன் கைகளில் ஈண்டிட்டேன் நாயகா. என் சொந்த ஈசமோ ஏதும் வேண்டாம் நாதா, உன்னோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். மறுபடியும் என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உன்னோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். பெரியவரே, பெருமாற்றம் செய்வரே, உம்மை போலவில்லை, உம்மை போல மகிமைக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர, கணத்திற்கு பாத்திர, கணத்திற்கு பாத்திர, உண்மை பணிந்து வணங்குகிறோம், பணிந்து வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர, கணத்திற்கு பாத்திர, கணத்திற்கு பாத்திர. கரங்கள் உயர்த்தி உண்மை, கரங்கள் உயர்த்தி உண்மை பணிந்து வணங்குகிறோம், பணிந்து வணங்குகிறோம். பெரும் அற்புதம் செய்பவரே, உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல் ஒருவரும் இல்லை. மகிமைக்கு பாத்திர, கணத்திற்கு பாத்திர, கணத்திற்கு பாத்திர. கரங்கள் உயர்த்தி உண்மை, கரங்கள் உயர்த்தி உண்மை பணிந்து வணங்குகிறோம், பணிந்து வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திர, கணத்திற்கு பாத்திர, கரங்கள் உயர்த்தி உண்மை பணிந்து வணங்குகிறோம். பெரியவரே,
Thank you, Jesus. Thank you, Lord. Glory. அப்படி அமைதலோடு கூட உட்காரும். நம்முடைய வாழ்விலே கவனிக்கிறீங்களா? பர்சனலா 1-to-1 டாக் பண்ற மாதிரி சொல்ல, தனிப்பட்ட விதத்துல நேருக்கு நேர் பார்த்து சொல்ற மாதிரி சொல்றேன். எந்த நேரத்திலும் எப்பொழுதும் கர்த்தர் அற்புதம் செஞ்சார், கர்த்தர் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்றதுக்கு வாயில அறிக்கையிட ரெடியா இருங்க. விளங்குச்சா? நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், அதனால சரியாச்சு. நான் இந்த டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டரை பார்த்தேன், அந்த குப்பை தொட்டியை பார்த்தேன், இந்த குப்பை தொட்டியை பார்த்தேன், சரியாச்சுன்னு மனசுல என்ன உங்க எண்ணத்துல இருந்தாதாங்க வரும் வெளியே. இப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்க உருவாக்குனீங்கன்னா தான் இன்னும் நிறைய கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்துல நீங்க நிறைய பெற்றுக்கொள்ளணும்னா யார் அக்னாலஜ் பண்ணுங்க. சங்கீதம் 37:3 என்ன போட்டிருக்குது? உன் வழிகளில் எல்லாம், சங்கீதத்திலே நீதிமொழிகள் இருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, மறுபடி சொல்றேன்,
in all your ways acknowledge him. Acknowledge not the doctor, acknowledge him. யார் acknowledge பண்ணு? உன் வழிகளெல்லாம் யார சொல்லு? சொல்லு, யார சொல்லு? இங்கேயே சொல்லலன்னா நீங்க எங்க போய் சொல்ல போறீங்க? உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். இந்த மாத்திரை போடுறேன், இந்த மருந்து போடுறேன், இது சுகமாயிடுச்சு. எந்த மாத்திரை போட்டு எந்த மருந்து போட்டு எனக்கு சுகமாகல. நான் இங்க நிக்கிறதே ஒரு அற்புதம். அதை தெரிஞ்சுங்க. அது யார் செய்த அற்புதம்? இயேசு செஞ்ச அற்புதத்துல நான் நிக்கிறேங்க. உங்களுக்கு எங்க போச்சு அந்த அறிவு? நான் நிக்கிறதே இயேசுவின் அற்புதத்துல. நீங்க எந்த அற்புதத்துல நிக்கிறீங்க? டாக்டர் அற்புதத்துல நிக்கிறீங்கன்னா நின்னீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. ஜாக்கிரதை. நீங்க எந்த அற்புதத்துல நிக்கிறீங்க? நான் டாக்டர்ல இந்த டாக்டர் ரவிக்குமார் அந்த குப்பை தட்டி இந்த குப்பை தட்டி சொன்னீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. யாரு? உன் வழிகளில் எல்லாம் டாக்டரை நினைத்துக் கொள்ளுன்னு போடல. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். யாரை? கர்த்தரை நினைத்துக்கொள். அப்படி நினைச்சீங்கன்னா இங்க கூப்பிட்டு சாட்சி சொல்ல வச்சா யார சொல்லுவீங்க? கர்த்தரை சொல்லுவீங்க. இதெல்லாம் யார சொல்லுவீங்க? நான் இங்க போனேன், அந்த மருத்துவரை பார்த்தேன், இந்த மருத்துவரை பார்த்தேன்னு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதனால விளங்குச்சா? மைக்கும் கொடுக்கறதில்ல, சாட்சியும் கொடுக்கறதில்ல யாருக்குமே. ஏன்னா நீங்க அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன்னு சொல்றதுக்கு இந்த மைக்கு தேவையில்லை. யார பார்த்தோம்? கர்த்தரை வாரம் முழுவதும் டெய்லி பாருங்க. அதை சொல்ல தெரியலன்னா நீங்க பழைக்க மாட்டீங்க சீக்கிரமா. ஒரு சிலருக்கு அற்புதம் ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா இன்னும் கர்த்தரை பார்க்கறது இல்லை. ஏன்னா ஒரு வீட்டுக்கு போனேங்க, நான் பேரை சொல்லாம சொல்றேன். ஒரு வீட்டுக்கு போனேன், நிறைய அற்புதம் அந்த வீட்டுல கர்த்தர் செஞ்சாரு. ஆனா அவங்க வாயில என்ன வரல? கர்த்தர் இந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு அவங்க வாயில வரவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நம்ம எவ்வளவு இந்த குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இவங்க வாயில என்னன்னு வரல? கர்த்தர்ன்ற வார்த்தையே இந்த பிசாசுங்க வாயில வரலையேன்னு நினைச்சேன் நான். பிசாசுங்க தான் அதுங்க. ஏன்னா அதுங்க வாயில என்ன வரல? கர்த்தர் இந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு வரல. பாஸ்டர் என்னதான் சொல்லிட்டாருன்னு உங்க உள்ளத்துல குத்திச்சுன்னா மனம் திரும்புங்க. பாஸ்டர் என்னதான் சொல்லிட்டாருன்னு என்ன திட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் கர்த்தர் என்னோட இருக்கிற இந்த தைரியத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற வைராக்கியத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால in all your ways acknowledge him. உன் வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து யார் மேல் நம்பிக்கையாயிரு? அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியாது. ஆனா நிறைய பேர் பெரிய பந்தா பேசுவாங்க. ஏன்? கர்த்தர் தான் எல்லாம், உனக்கு குப்பை தொட்டி தான் எல்லாம், நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரலதான். ஆமா, என்ன நிறைய ஆளை காணும் இன்னைக்கு. சொல்லுங்க, போய் இதை சொல்லுங்க. பாஸ்டர் குப்பை தொட்டிக்கு போன நீ சொன்னாருன்னு சொல்லுங்க. சர்ச்சைக்கு வராத ஆளை பார்த்து சொல்ல தைரியம். அதுக்கு மட்டும் உங்களுக்கு தைரியம் இருக்காது. ஆனா பாஸ்டர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு பின்னால போய் பேசுறதுக்கு வாய் கிளிய பேசுவீங்க. யார பேசுங்க? கர்த்தரை பேசுங்க. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ரைட். கல்யாண அறிவிப்பு சொல்றதுக்கு அதை படிக்கிறதுக்குரிய ஆள் வரல. அதனால நான் படிக்க மாட்டேன். அவங்கள வர சொல்லி உட்கார வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம். ஏன்னா அரசாங்க சட்டப்படி அவங்க இருக்கணும் கல்யாணத்தை அதை படிக்கணும்னா. அதனால சாயங்காலம் படிக்கலாம். அவங்க சாயங்காலம் வரட்டும். சரி, அறிவிப்பு சொல்லட்டுமா? அறிவிப்பு சொல்லிடுறீங்களா? அந்த மைக் எடுத்து கொடுத்துரு. அறிவிப்பு சொல்லுங்க மேடம், சீக்கிரம். இந்த கார்டு இருக்கு, இதையும் பார்த்து சொல்லிடுங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை முடித்ததும் வாலிபர் கூட்டம் இருக்கிறது. வேதவசன நீதிமொழிகள் 3:6 சொல்கிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் என்று சொல்லி. இன்னும் சங்கீதம் 119 சொல்லுகிறது, உன் வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதவசனத்தை இன்னும் அறிந்து கொள்ள உங்கள் பிள்ளைகளை வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும்
காலையில் 8:30 மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது. வேதவசனம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அவருடைய சாட்சி உண்மையும் பேதைகளை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வேதவசனங்களை கேட்க, கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க, கர்த்தரை ஆராதிக்க சீக்கிரமாய் வாருங்கள். வேதவசனத்தை உற்சாகத்தோடு கேட்டு என்ன செய்வோம்? கர்த்தருடைய வேதத்தை கேட்கும் போது பேதையை கூட ஞானியாக்குகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட வேதவசனத்தை கேட்க உற்சாகமாய் காலையில சீக்கிரமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல இன்றைக்கு சாயங்கால ஆராதனை நமக்கு நம்முடைய தம்பி வினோத்துடைய சிறு பிள்ளை ஜஸ்டின் ஸ்ரீயுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம், முதல் நாள் பிறந்த கொண்டாட்டமாக இருக்கிறபடியால் சபையார் எல்லாரும் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ள சொன்னார்கள். ஆகவே நீங்கள் எல்லாரும் வாருங்கள். நம்முடைய குடும்பத்தை போல நீங்கள் என்ன செய்யுங்கள்? பிள்ளையை ஆசீர்வதிங்கள். அதனால நீங்க எல்லாரும் வரும்படி உங்களை சீக்கிரமாக 6:30 மணிக்கெல்லாம் விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல செவ்வாய்க்கிழமை கூட்டம், வியாழக்கிழமை சகோதரர்கள் கூட்டம் எல்லாம் நடைபெறும். எப்படி ஒவ்வொரு ஆறாலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா 8:30 மணிக்கு வந்துருங்க. 11:30 தான் ஆகுது. உங்களை கரெக்டா முடிச்சு அனுப்பிடுறோம். அதனால சரியான நேரத்துக்கு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ. எல்லா கடைசி ஜெபத்துக்கு எழுந்து நிக்கலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. தேங்க்யூ. க்ளோரி டு காட். உங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அவருடைய மனுஷனாகிய நான் என்று எலியா சொன்னது போல அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அவருடைய மனுஷனாகிய நான் என்று சொல்லத்தக்கதாக, உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக, எந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து போனாலும் நான் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி, பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், பஸ்ல இருந்தாலும், டிராவல்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் ஆகிய நான் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய சமூகத்தை அனுபவிக்கிறவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் உம்முடைய காணிப்பாய்ந்த கரம் நீட்டி உயிர்த்தெழுந்த இயேசு கரங்களை உயர்த்தி உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கையில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீர். இன்றைக்கும் அப்படியே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று இவர்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது கொழுத்த கன்றுகளைப் போல வளரத்தக்கதாக உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நிறைவான குறைவில்லாத மாவையும் குறைவில்லா தாழ்ச்சி இல்லாத எண்ணெயும் கர்த்தர் நிறைவாக தந்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 5 நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே,
ஹalleluya. எப்படி ஹாப்பி பர்த்டே பாடிடணுமா? சாயங்காலம் பாட கொண்டாட போறோமே, சரி பாடிடலாம். இந்த குட்டி பாப்பாவுக்கு பிறந்த நாள் பாடணும்னு சொல்லி விரும்புறாரு. எல்லாரும் பாடலாமா? நம்ம ஒரே குடும்பம் தானே, உட்காருங்க பாடிடுவோம். ஹalleluya. இந்த குட்டி பாப்பா பேரு ஜஸ்டின் ஸ்டீவ். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Justin Steve, happy birthday to you. Glory to God. இந்த குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க